வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் காண இருப்பது மந்திரகோல் செய்வது எப்படி, குறி சொல்லும் மை செய்வது எப்படி, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பழங்காலத்திலலாம் மந்திரகோல்னு பெரிய பெரிய மந்திரவாதிகள்லாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு பலவிதமான மந்திர சித்துகள்லாம் பண்ணுவாங்க. அந்த கோலை தூக்கி அசைத்து மந்திரம் சொல்லி பல மாயங்களை செய்வாங்க. அதுக்கு அவர்கள் எண்ணத்தை பயன்படுத்துகிறாங்க. சக்தி வாய்ந்த மரங்கள்னால் அது எந்த மரம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எட்டி மரம், அகில் மரம், செஞ்சந்தனம், தேவதாரு, ஏறு சிங்கி, இறங்கு சிங்கி, கரும்பூதம், கருங்காலி, வெள்ளருக்கு, காட்டு சூறை, நாகதாளி போன்ற மகா சக்தி வாய்ந்த மரங்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு அவங்க உச்சாடன மந்திரங்களையும் அகோர மந்திரங்களையும் பயன்படுத்தி உக்கிர தெய்வங்களை அந்த மந்திர தண்டத்துக்குள்ளே ஆவாகனம் பண்ணி இப்படிப்பட்ட வித்தைகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். நான் மேலே சொல்லியிருக்கிற எட்டி, கருங்காலி, அகில், தேவதாரு, செஞ்சந்தனம், ஏறு சிங்கி, இறங்கு சிங்கி, கரும்பூதம், வெள்ளருக்கு, காட்டு சூறை, நாகதாளி, கொடி பிரம்பு, அதை நான் விட்டேன். கொடி பிரம்பு இந்த மரங்கள்லாம் எங்கே இருக்குன்னு அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு அமாவாசை அன்னைக்கு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போயிட்டு வடக்கு நோக்கி இருக்கும் கிழக்கு போயிட்டு நீங்கள் காப்பு கட்டுங்க. காப்பு கட்டிட்டு அந்த மரத்தோடைய வேர் இருக்க பாருங்க, அதுக்கு நல்ல குளிர்ந்த தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றிட்டு பூக்களால் அர்ச்சித்து வெற்றிலை பாக்கு, அவுள் பொரிகடலை, பால் பழம் வைத்து தூப தீபம் காட்டி சுக்கிர ஓரை அல்லது குரு ஓரையில் அந்த வடக்கு போகிற கிளையை ஒரு கையால் பிடிச்சிட்டு ஒரே வெட்டணும். அது கீழே விழுந்துடக்கூடாது. கீழே விழாமல் எடுத்துகிட்டு வந்து அதனுடைய கிளைகள்லாம் சரி அந்த சுத்தம் பண்ணிவிட்டு சரியாக 64 அங்குலம் வச்சு அதை நறுக்கிக்கணும். நறுக்கி அதை தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு சந்தனாதி தைலம் பூசி வெயிலில் வச்சு உணர்த்துங்க. நல்ல இடத்துல வச்சு உணர்த்துங்க. அது நன்கு காய்ந்த பிறகு கைப்பிடி இருக்க பாருங்கள், கைப்பிடி பகுதி தலைப்பகுதியை அதில் 10 அங்குலத்துக்கு ஒரு துளையிட்டுங்க. 10 அங்குலத்துக்கு ஒரு தாயத்தை சுருட்டி தகட எந்திரத்தை சுருட்டி வச்சே போகுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு 10 அகலத்துக்கு 10 அங்குல நீளத்துக்கு வந்து துளை வச்சிங்க. பிறகு மறு அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை அதில் ஆவாகனம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உக்கிர தெய்வத்தினுடைய எந்திரம் செப்பு தகட்டில் 6க்கு 6 எழுதி முறையாக பிராண பிரதிஷ்டை பண்ணிங்க. வாசனை திரவியங்கள் பூசிங்க. நைவேத்தியம் செய்து சுத்த விரதம் இருந்து அந்த எந்திரத்திற்குரிய தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை லட்சம் ஊறு ஏற்றணும். லட்சம் ஊறு ஏற்றி மறு அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு அந்த மந்திரக்கோளுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யுங்க. செஞ்சுட்டு சுக்கிர ஓரையில் எழுதியிருக்கிற எந்திரத்தை அப்படியே சுருட்டி 10 அங்குலம் தொலைவில் அந்த மந்திரக்கோளில் புனுகு, கஸ்தூரி, ஜவ்வாது பூசி அரகஜா முடிஞ்சால் பூசுங்க. உள்ளே அதை வந்துட்டு சுருட்டி உள்ள வச்சு சொருகிடுங்க. சொருகிட்டு அஷ்டகந்தம், இப்போ கடையிலலாம் கூட அஷ்டகந்தம் விற்கிது. இப்போ நீங்கள் அஷ்டகந்தம் செய்கிறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அஷ்டகந்தத்தை வாங்கிக்கிங்க. அதை உள்ள கொட்டியை பூசி நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு தொலையை அடைச்சிங்க. தொலை அடைக்கிறதுக்கு அதே மரத்தினுடைய கட்டை கொஞ்சம் சீவு இருந்துச்சுன்னா அதை வச்சு தொலையை அடைச்சிடுங்க. அடைச்சிட்டு கொம்பு அரக்கு கொண்டு அதை முழுமையாக பூசிடணும். அரக்கை உருக்கி பூசினீங்கன்னா இதாகிடும். பின்பு எடுத்து பூஜையில் வச்சு 1008 உரு ஏற்றி பலி கொடுத்து நீங்கள் எடுத்து பிரயோகப்படுத்துறீங்கனாக்கா அது சகல சித்திகளையும் செய்யும். இது ஒரு அற்புதமான முறை. இப்படி தான் அவங்க மந்திரக்கோலை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ மந்திரக்கோலை வந்து சில இடத்துல பயன்படுத்துகிறாங்க, வடநாடுகள்லாம் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் கிடையாது. அடுத்ததாக குறி சொல்லும் மை செய்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஆடை ஒட்டி சமூலம், தீஞ்ச மூலி சமூலம், கருப்பு துணி ஆகிய 3ஐயும் சம அளவில் எடுத்துங்க. எடுத்து அதை கரியாக்கி அதனை கல்வத்திலிட்டு சுடலை தைலம் சேர்த்து நன்கு மை போல் அரைக்கணும். சுடலை தைலம்னா உங்களுக்கு தெரியும், அந்த தைலத்தை விட்டு தான் நீங்கள் மை போல் அரைக்கணும். அதை மை பதத்துக்கு ஆனதுக்கப்புறம் மீண்டும் சுடலை தைலத்தை சேர்த்து நல்லா அரைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஜாமம் அரைக்கணும். அரைச்சிட்டு அதை ஒரு சிமிழில் எடுத்து சேகரித்து வச்சிங்க.
எப்போ நீங்கள் குறிச்சொல்லில் தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் அந்த மையை எடுத்து பயன்படுத்தணும். ஏன்னா இதில் நீங்கள் சுடலை தைலம் கலந்துருக்கிறதுனால அதிகமாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. இப்போது அதுக்கான மூல மந்திரத்தை நீங்கள் அதை ஏற்றணும். அஞ்சனா தேவி புத்திரா வாயு மைந்தா புருஷரூபா வல்லவா அனுமந்தா ராமதூதா வந்து குறிசொல்லு அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபித்து 1008 உரு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் உங்களை தேடி யார் குறி கேட்க வந்திருக்காங்களோ அவங்களுடைய கர்ம வினைகள், அவங்களுடைய பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள், எத்தனை நாட்களில் அது தீரும், மற்றும் அவங்களோட எதிர்காலம்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு அவங்க எந்தெந்த முறைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக குறியோடும். இது ஒரு அற்புதமான முறை. இது எல்லாமே சித்தர்கள், பெரிய பெரிய மாந்திரிகவாதிகள், ஆதி காலத்து மாந்திரிகவாதிகள் பயன்படுத்தின முறை தான் இது. இதை தான் நம்ம ஏட்டு பிரதியிலேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். இதை செஞ்சு நீங்கள் பயன்பெறுங்க. அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.